ஞானக் களஞ்சியத்தின் திறவுகோல் என்ற தலைப்பில் யாம் இங்கு சிறப்புரையாற்றுதல் அனைத்தும் ஆழப் பிறந்துரைக்கும் ஆன்மாவிற்கே உலகு. அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருகு அடிகளார் பேசுகிறேன். இறை 1, இனம் 2, இடம் 3, திசை 4, திரவியம் 5, சுவை 6, சுரம் 7, திக் 8, கோள் 9, எண் 10. நமக்கு தேவையான அனைத்தும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இந்த 10க்குள் அடங்கிவிடும். 1லிருந்து 9க்கு மேல் எண்கள் இல்லை. 0த்திற்கு மேல் ஒரு மாயையும் இல்லை. நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இந்த 1க்குள்ளும் இந்த 0த்துக்குள்ளும் அடங்கி விடுவாய், ஒடுங்கி விடுவாய் என்பதை நினைவு கொண்டு சொல்லும் செயலும் சுகமும் துக்கமும் இரவும் பகலும் பிறப்பும் இறப்பும் இனிதான பயணத்திற்காக இயங்க விடுங்கள் என்று பல்லவியை முடித்து கொண்டு சரணத்திற்கு வருகிறேன். நம் கண்ணுக்கு தெரியாத அனைத்து சக்திகளும், நம் காதுக்கு எட்டாத அனைத்து வார்த்தைகளும் நம்மை மேம்படுத்துவதற்காக எனது சிற்றுரைகள் அனைத்தும் என் நாட்டவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று எம்மை எளித தூண்டியவரை வேண்டுகிறேன். திருநீர் எனது முதல் வீடியோவாக திருநீர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை இதுவரைக்கும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள், நாம் கேட்டிருக்கிறோம். அதன்படி நெற்றியில் வைக்கும் திருநீருக்கு எல்லா விளக்கங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கழுத்தில் திருநீர் ஏன் வைக்க வேண்டும் என்று இன்னும் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நெற்றியில் வைக்கும் திருநீரை விட கழுத்தில் வைக்கும் திருநீருக்கு என்ன காரணம் இருக்கிறது என்று இப்பொழுது நான் தெளிவாக கூறுகிறேன். அதை அனைவரும் கடைபிடித்து அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கழுத்தில் வைக்கும் திருநீருக்கு மிக முக்கியமான காரணம், இந்த தொண்டை பகுதிக்கு மேல் ஒரு மனிதனுக்கு வார்த்தை உருவாகி வெளியே வருவது இந்த தொண்டை பகுதியில். தொண்டை பகுதியில் இருந்து ஒரு வார்த்தை வாய் விட்டு வெளியே வரும் பொழுது அந்த வார்த்தை யாருடைய மனதையும் புண்படுத்தாத வண்ணம், எந்த ஒரு அபசகுண வார்த்தைகளையும் பேசாத வண்ணம், யாரையும் திட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு, அதுதான் அந்த மாயை சக்தி. அது என்ன மாயை என்றால், நாம் எதை சொன்னாலும், எதை இந்த தொண்டையிலிருந்து இந்த வார்த்தையாக உருவாகி வெளியே வந்தாலும் அது அப்படியே திருப்பி இந்த பிரபஞ்சத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். அது ஒலித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் பிரதிபலிப்புகள், அந்த பிம்பங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை நாம் என்ன கூறுகிறோமோ அது நல்ல வார்த்தையாக இருந்தால் எல்லோருக்கும் அது பயனை திருப்பி தரும். அதே நாம் சொல்லும் வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருந்தால் அதை நமக்கு அதே மாதிரி திருப்பி தரும். உதாரணத்திற்கு, இந்த பூமியில் ஒரு நெல்லை போடுகிறோம், அது நமக்கு 100 நெல்லோ 1000 நெல்லோ திருப்பி தருகிறது. அதுதான் இந்த பஞ்சபூதத்தின் அபூர்வ சக்திகள். அதுபோலத்தான் நாம் ஒரு கெட்ட விதையை விதைத்தால் அதுவும் அதே மாதிரி தான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஒரு கெட்ட விதையை விதைத்தால் அது 100 கெட்ட விதைகளாக நமக்கு திருப்பி கிடைக்கும். அதே நல்ல விதைகளாக நாம் விதைத்தால் அதே போல் நமக்கு 100 நல்ல விதைகள் கிடைக்கும். இதை அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த தொண்டையிலும் நாம் திருநீர் இட்டு கொண்டு இருக்கிறோம். தொண்டையில் திருநீர் இடுவதற்கு யாரும் இன்னும் விளக்கம் சொன்னதில்லை. அந்த விளக்கமும் சரியானவாக இல்லை. இந்த விளக்கம் கரெக்டான பொருத்தமாக இருக்கும் அனைவருக்கும். அதை கேட்டு அனைவரும் பயன்பட வேண்டும் என்று இந்த வீடியோவை வெளியிடுகிறோம்.
தொண்டையில் திருநீர் அனைவரும் அவசியம் விட வேண்டும். அவன் ஆஸ்திகனாக இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, திருநீர் இட்டாலும் திருநீர் இடவில்லை என்றாலும் இந்த தொண்டைக்கு மேல் வரும் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு வார்த்தைகள் கூட ஆபாசமான வார்த்தைகள் இந்த தொண்டையை விட்டு வெளியே வரவே கூடாது. அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த தொண்டையிலே நாம் திருநீர் இட்டுக்கொள்கிறோம். அதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திருநீர் இடுவது வெறும் சாதாரண சம்பிரதாயம் கிடையாது. ஒவ்வொன்றிலும் ஆழமாக மருத்துவமும் நமக்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் இது உணர்த்துவதற்காகத்தான் நாம் இந்த திருநீர் இடுகிறோம். இனிமேல் வரும் காலங்களில் அனைவரும் அவசியம் திருநீர் கழுத்தில் இடும் பொழுது முடிவு செய்து கொள்ளுங்கள். கழுத்தில் திருநீர் இட்டால் நீங்கள் கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒரு வார்த்தையை பேசக்கூடாது. யாருடைய மனமும் புண்படியும்படியும் பேசக்கூடாது. இதை அனைவரும் தெரிந்து கொண்டு அனைவரும் திருநீர் இடுங்கள். நெற்றியில் இடும் திருநீருக்கு என்ன பலன் என்று தெரியும். மருத்துவ குணம் இருக்கிறது. நமது மூன்றாவது கண் அங்கே இருக்கிறது. அதை திறக்கும் வண்ணம், அதை காட்டும் வண்ணம் நெற்றியில் திருநீர் இடுகிறோம். கழுத்தில் திருநீர் இடுவதையும் இனிமேல் தெரிந்து செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்திலிருந்து திருமுருகடிகளார். தொலைபேசி எண்கள் 822 011 40 57. எந்த விமர்சனமாக இருந்தாலும் ஃபோன் மூலியமாக மட்டும் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதில் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது. என்ன விஷயங்கள் இருக்கிறது என்றால், அது கோவிலில் நாம் அனைவரும் சென்று வழிபடுகிறோம். அங்கே இருப்பது கல் என்று அனைவரும் கூறுகிறார்கள். அது கல் மட்டுமல்ல, அந்த கல்லை சுற்றி என்ன இருக்கிறது, நாம் ஏன் வலம் வந்து கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும், அந்த வலம் வந்தால் அந்த இடத்தில் ஆண்டவனின் அருள் எப்படி கிடைக்கிறது அப்படி என்று மறுபடியும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுகிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஆஸ்திகனாக இருந்தாலும் நாஸ்திகனாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோவிலை சுற்றி வலம் வரும் பொழுது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆண்டவனுடைய சக்தி அந்த இடத்துல கிடைக்கிறது என்பது ஆணித்தரமாக நிரூபித்து அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.